குருவடிகளே சரணம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸ்ரீ குரோதி வருடம் வைகாசி மாதம் 8 முதல் 14 வரைக்கும், அதாவது மே மாதம் 21 முதல் 27 வரைக்குமான 2024 வருடத்திற்குரிய வார ராசி பலன் பார்க்க போகிறோம். இந்த வாரம் முழுக்க ரிஷப ராசியில் குரு பகவானும் சூரிய பகவானும் சுக்கிர பகவானும் சேர்ந்தும், கன்னி ராசியில் கேது பகவானும், கும்ப ராசியில் சனி பகவானும், மீன ராசியில் செவ்வாயும் ராகுவும், மேஷ ராசியில் புதனும், வளர்பிறை சந்திரன் முதல் 2 நாட்கள் துலாம் ராசியில சுவாதி 1 மற்றும் சுவாதி 4ஆம் பாதங்கள்லையும், அதுக்கப்புறம் 3 நாட்கள் விருச்சிக ராசியில விசாகம் 4, அனுஷம் 4, கேட்டை 4 அப்படிங்கிற நட்சத்திர பாதங்கள்லையும், கடைசி 2 நாட்கள் தனுசு ராசியில மூலம் 4ஆம் பாதம் மற்றும் பூராடம் 4ஆம் பாதங்கள்லையும் சஞ்சாரம் பண்றாரு. திடீர்னு பார்த்தா வளர்பிறை திரையோதசி, வளர்பிறை சதுர்த்தசி, பௌர்ணமி, தேய்பிறை பிரதமை, தேய்பிறை துவிதியை, தேய்பிறை திருதியை, தேய்பிறை சதுர்த்தி அப்படின்னும், யோகம்னு பார்த்தா வியதி பாதம், வரியான், ஃபரீகம், சிவம், சித்தம், சாத்தியம், சுபம் அப்படின்னும், கரணம்னு எடுத்துக்கிட்டா தைதுளை, கரசை, பத்திரை, பாலவம், தைதுளை, வனிசை, பாலவம் அப்படின்னும் இந்த வாரம் முழுக்க அமைப்புகள் இருக்கு. இந்த அமைப்புகள் மேஷம் முதல் மீனம் வரைக்குமான 12 ராசிகளுக்கும் இந்த வாரம் எந்த மாதிரி பலன் கொடுக்க போகுது அப்படின்னு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். இப்போ நம்ம பார்க்க போற ராசி ரிஷபம். இந்த வாரம் முழுக்க உங்களுடைய ராசிக்குள்ளேயே சூரிய பகவானும் குரு பகவானும் சுக்கிர பகவானும் சேர்ந்து சஞ்சாரம் பண்றாங்க. அதனால எந்த ஒரு விஷயத்தையும் தலைமை தாங்கி பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுவீங்க. நிறைய பொறுப்புகள் எடுத்துக்குவீங்க. அளவுக்கு அதிகமான ஆசைகளும் இருக்கும். கூட்டு தொழில் பண்றதுல ஆர்வம் அதிகமாகும். நண்பர்கள் தேடி வருவாங்க. மூத்த சகோதரம், சித்தப்பா இவங்கெல்லாம் கூடவே இருப்பாங்க. அதிக வருமானத்தை எதிர்பார்ப்பீங்க. சொத்துக்கள் மேல ஆர்வம் அதிகமாகும். அம்மாவுடைய பாசத்தையும் ரொம்ப எதிர்பார்ப்பீங்க. அசுபதிசா நடக்கிறவங்க இருதயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்தா ஆரோக்கியத்துல கவனமா இருக்கணும். அரசியல்வாதியா இருக்கிறவங்களுக்கு அரசியல்ல நல்ல செல்வாக்கும் கிடைக்கும். ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்குள்ளேயே சஞ்சாரம் பண்றதுனால உங்களை பத்தின உயர்வான எண்ணம் இருக்கும். புகழ்ச்சிக்கு மயங்குவீங்க. தலை சுற்றல், மயக்கம் இந்த மாதிரி வரதுக்கும் கூட கொஞ்சம் வாய்ப்புகள் இருக்கு. ஆரோக்கியத்துல கவனமா இருக்கணும். நீண்ட தூர ஆன்மீக பயணங்கள் போறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. ராசிக்கு 12ஆம் இடத்துல புதன் சஞ்சாரம் பண்றதுனால பேசும்போது கவனமா இருக்கணும். 11ஆம் இடத்துல செவ்வாய் ராகு இன்னும் இருக்காங்க. அதனால ஆசைகளை கொஞ்சம் கண்ட்ரோலா வச்சுக்கிறது நல்லது. இன்னமும் 10ஆம் இடத்துல தான் சனி பகவான் இருக்காரு. அதனால தொழில்ல ஒரு நல்ல அனுபவம் கிடைக்கும். ராசிக்கு 5ஆம் இடத்துல கேது பகவான் சந்திரனுடைய நட்சத்திரத்துல இருக்கிறதுனால உங்களுடைய இளைய சகோதரத்தை கடன் சம்பந்தப்பட்ட விஷயத்துல கவனமா இருக்க சொல்லுங்க. அவங்க கூட தேவையில்லாத கருத்து வேறுபாடுகளை தவிர்க்கிறதும் நல்லது. நீங்களும் ஜாமீன் போடுறது, கைரேகை வைக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் தவிர்க்கணும். பத்திரப்பதிவு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. சகோதரருக்கு சுயமுயற்சியால திருமணம் நடக்கவும் வாய்ப்புகள் இருக்கு. களத்திரம், மாமனார் இவங்க கூட கூட்டு தொழில் பண்றவங்களும் தொழில கவனமா இருக்கணும். களத்திரத்தின் பேர்ல சொத்துக்கள் பதிவு செய்யற மாதிரி இருந்தாலும் கூடுதல் கவனமா இருக்கணும். வாரத்தோட கடைசி 2 நாட்கள் கம்யூனிகேஷன் சம்பந்தப்பட்ட விஷயத்துல எல்லாம் கவனமா இருங்க. நிறைய பேருக்கு டாக்குமெண்ட்ஸ்ல சேஞ்சஸ் வரதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. காது சம்பந்தமா பிரச்சனை இருக்கிறவங்களும் கொஞ்சம் கூடுதலா அக்கறை எடுத்துக்கிறது நல்லது. அதே மாதிரி கொம்புள்ள மிருகங்கள் வச்சிருந்தாலும் அவங்க கிட்டயும் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிக்கோங்க. மற்றபடி சித்தர்கள் வழிபாடு, ஜீவ சமாதி வழிபாடு பண்றதுனால மனம் தெளிவா இருக்கும். என்ன ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்ன விஷயங்கள் சரியா இருக்கான்னு செக் பண்ணி பாருங்க. சரியா இருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.